ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியல்லாம் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. நம்ம இலக்கியாவும் கௌதமும் ரொம்பவே ஒரு பதட்டத்தோடையும் ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சோகத்தோடையும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வர்றவங்கள நம்ம ஜானகி இருந்துக்கிட்டு அப்படியே ஆசையோடு வரவேற்கிறாங்க. அவங்க வாயிலேருந்து ஒரு நல்ல வார்த்தை வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே நடந்ததே வேறங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். அந்த எஸ்எஸ்கேவுக்கு ஜாமீன் கிடைச்சிச்சு. அதுதாங்க நடந்த சோகமான விஷயம். அதில் என்ன சோகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த எஸ்எஸ்கேவால் இவங்க அனுபவிச்ச அவ்வளோ கஷ்டத்தையும் அவங்க ஜாமீன் அப்படின்னு சொன்னதுமே அது எல்லாத்தையுமே தூக்கி வாரி போட்டுரும் இல்லையா. அதனால தான் அவ்வளோ சோகமான விஷயம். அதனால இவங்க அமைதியாக இருக்காங்க, எதுவும் சொல்லாமல் குடு 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 குடுன்னு ஓடி வராங்க. நம்மளுடைய ஜானகி வந்தவங்களுக்கு பெரிய ஏமாற்றம் தான் எனக்கு இருக்குது. அது என்னன்னா, என்ன ஆச்சு, ஜாமீன் கிடைச்சிச்சா, அந்த எஸ்எஸ்கேவை ஜெயிலில் போட்டாங்களா, என்ன சொல்லுங்க, ஏதாச்சும் வாயை திறந்து சொல்லுங்கன்னதும் அவங்க எப்படி சொல்லுவாங்க, நீ நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பைரவி அப்படியே ரீஎன்ட்ரி கொடுக்குறாங்க. வந்தவங்க, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நீ எஸ்எஸ்சி நல்லபடியாக வீட்டுக்கு வந்துட்டாரு, அவருக்கு ஜாமீன் கிடச்சிச்சு, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்ல என்ன சொல்கிற பைரவி, இவ சொல்கிறதுல உண்மையா சொல்லு கௌதம், சொல்லு இலக்கியா, இவ சொல்கிறது உண்மையா அப்படின்னு. ஆமாம் அத்தை அப்படின்னதும், என்ன ஆமாம் அப்படின்னு அப்படி சோகமாக சொல்கிறேன், கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக பூஸ்டாக சொல்லு, என்ன அப்படி அப்படியே அமுக்கி புழுங்குற அப்படின்னு சொன்னதும், உங்கள் யாரையும் நான் சும்மாவே விட மாட்டேன், எஸ்எஸ்கே மேலே கையை வச்சா என்ன ஆகுன்றது அவர் காட்டிட்டாரு. இந்த பைரவி நினைச்சது நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நான் சொன்னது நடக்கும். அது தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, இனிமேல் உங்கள் யாரையும் அழிக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல, என்னடி சொன்னேன், ஏன் புள்ளியாவை அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு அடி பொலின்னு ஒன்று விட்டாங்க பாரு பைரவிக்கு. அதில் குவைன்னு ஒரு சவுண்டு. ஆம்புலன்ஸ் கூட கொஞ்ச நேரம் தாங்க கத்தும். இந்த பைரவியோட காது இன்னும் வேகமாக கத்திக்கிட்டே இருக்கு. அதுவும் 1 மணி நேரம் நிற்காம. அதனால் என் மேலேயே கையை வச்ச உன்னை அப்படின்னதும், என்னவாடி அடிக்க பார்க்குற, ஒழுங்கு மாதிரி வீட்டை விட்டு வெளியே போடி, இத்தனை நாள் இந்த வீட்டிலே இருந்துட்டு இந்த வீட்டு சோத்தை தின்னுட்டு இந்த வீட்டு உப்பை தின்னுட்டு உனக்கு எப்படி இந்த மாதிரிலாம் யோசனை வந்துச்சு, எப்படி இந்த மாதிரி கேடுகட்ட எனத்தோடு இருக்க, ஏன்டி இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்லது நினைக்காத, நீ அவன் தான் எஸ்எஸ்கேக்கு நல்லது நினச்சி நீ என்னத்தை பண்ண போகிற சொல்லு, கொஞ்சமாச்சும் உனக்கு வெக்கமானம் சூடு சொன்ன இதெல்லாம் இருக்கா இல்லையா, எதுக்காக இப்படிலாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கேட்டுட்டு இருக்க. நான் ஒன்றும் சூடு சொன்ன இல்லாமல் எதுவும் பண்ணல, நான் எல்லாமே என்னுடைய மனசாட்சிப்படி தான் நடந்துட்டுருக்கேன். நான் ஒன்றும் உங்களை மாதிரி நேரத்துக்கு அந்த மாதிரி மாறது இல்லை, நான் மாறவும் மாட்டேன். ஏன்னா இந்த கௌதமை வந்து நீங்கள் தத்து எடுத்து கொண்டு வந்தீங்க, அவனை நான் என் பிள்ளை மாதிரி வளர்த்தேன். ஆனால் அவளுக்குன்னு ஒரு அம்மா அப்படின்னு ஒன்று வந்துட்டானதுமே என்னை வந்து தூக்கி எறிஞ்சிட்டிங்க. அதுலேருந்து எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு நீங்கள் நினச்சி பார்த்தீங்களா? நீங்கள் அதெல்லாம் நினச்சி பார்க்க மாட்டீங்க. ஏன் தெரியுமா, நீங்கள் சுயநலவாதிங்க. உங்களை மாதிரி சுயநலவாதிங்க நான் இல்லை. நான் வந்து ரொம்ப வருஷமாக இந்த வீட்டுக்காக உழைச்சி தேஞ்சிருக்கேன். நான் வந்து ரொம்பவே கடமைப்பட்டிருக்கேன் இந்த வீட்டில் இருக்க எல்லாருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் நினச்சிருந்தேன். ஆனால் இந்த வீட்டில் இருக்கிற மற்றவங்க எனக்கு கடமை போட்டுறீங்க அப்படின்றது எனக்கே ரொம்ப காலத்துக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு. இந்த வீட்டை வந்து கட்டி காப்பாற்றி இத்தனை வருஷமாக நான் காப்பாற்றி வச்சுருக்கேன். இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கேன்னா அதுக்கு என்னுடைய உழைப்பு, என்னுடைய கஷ்டம்தான் காரணமே தவிர உங்கள் யாருடைய உழைப்பும் கிடையாது. நீங்கள் நல்லா தின்னுபிட்டு 4 வேலையும் நக்குன்னு நக்கிவிட்டு அப்புறம் வந்து அமைதியாக வீட்டில் தான் உட்காந்துருந்தீங்க. அதை விட்டுட்டு இந்த வீட்டில் வேறு என்ன பண்ணிருந்தீங்க, நான் தான் எல்லா வேலையும் செஞ்சேன். ஆனால் இப்போ எனக்கே நல்ல பேர் இல்லை, என்னவா வீட்டை விட்டு தோத்துறேன், இனிமேல் என்னுடைய ரியல் முகத்தை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைரவி வந்து இந்த ஜானகி கிட்ட சவால் விட்டுட்டு போகிறாங்க. என்னை அடித்ததுக்கும் என்னை இந்த வீட்டை விட்டு துரத்துனதுக்கும் நீ கண்டிப்பாக அனுபவிப்ப ஜானகி, கண்டிப்பாக அனுபவிப்பேன். உன்னை வந்து நான் கூடிய சீக்கிரம் சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் போகுது. இந்த ஜானகி வந்து வீட்டில் வந்து கொஞ்சம் நிறமையே சரியில்லை. இந்த பைரவி வீட்டை விட்டு போனாலும் ஏதாவது ஒரு வகையில் எங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டு தான் இருக்கா, இவளுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கிட்டேயாச்சும் போய் வேண்டிக்கலாம் அப்படின்ட்டு கிளம்புறாங்க. கிளம்புற வழியில் ஒரு வண்டி வருது வேகமாக. அந்த வண்டியில் தூக்கி போட்டு போயிடுறாங்க நம்மளுடைய ஜானகியை. அதனால் ஜானகி எங்கே போகிறோம் ஏது போகிறோன்னு தெரியாமல், டே என்னை விடுங்கடா, யாரா நீங்களாம், யாரா விடுங்கடா விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்க. உன்னை கடத்திட்டு போகிறோன்னு தெரிஞ்சு எங்கே போகிறேங்க நான் என்ன சொல்கிறது, சரி இதை மோந்து பாருங்கள் அப்புறமாச்சும் உங்களுக்கு பதில் கிடைத்தா பார்ப்போம், என்னது அப்படின்னு சொல்லிட்டு மோந்துக்கிட்டே இருக்காங்க. அந்த கர்ச்சிப்பை முகந்ததுமே அப்படியே அவங்களுக்கு தூக்கம் வந்தது. ஏன்னா அது மயக்க மருந்து கலந்த கர்ச்சிப்பு. அதனால் அதுக்கப்புறம் ஒரு இருட்டு அறையில் கொண்டு போய் அடைச்சி வச்சிடுறாங்க நம்ம ஜானகியை. அதுக்கப்புறமா பைரவி, எஸ்எஸ்கே, ஜானகி, அந்த அஞ்சலி, தாட்சாயினி, கார்த்தி, இவங்க 4-5 பேரும் வந்து, என்ன ஜானகி சௌக்கியமா, என்னம்மா இது தெரியாமல் நீங்கள் மாட்டிக்கிட்டியா, ஏன் இங்கே வந்த, உன்னை யார் இங்கே கடத்திட்டு வந்து அப்படின்னு கேட்க, ஏய் நீங்கள்லாம் நடிக்கிறீங்களா, நீங்கள் தான் என்னை கடத்திட்டு வந்தீங்க, எனக்கு நல்லா தெரியும், என் புள்ள கௌதம் மட்டும் தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் உங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவோம் அப்படின்னதும்
என்னம்மா சொல்கிற? அந்த கௌதம் உன் பையனா? உனக்கு வெக்கமாவே இல்லையாம்மா? ஏம்மா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? நான் தாம்மா நீ பெத்த பையன். உன்னுடைய ரத்தம், உன்னுடைய வாரிசு, உன்னுடைய இது எல்லாமே நான் தான். ஆனால் நீ யாரு என்னன்னே தெரியாத அட்ரஸ் இல்லாத பையனை என் பையன் சொல்கிறேன். உனக்கு வெக்கமா இல்லை? ஏம்மா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? அப்படின்னு அவன் தான்டா என் பையன். அவன் தான் என் பேரை காப்பாற்ற போகிறவன். அவன் தான் கடைசி வரையும் என் கூட இருப்பான். அவன் வந்து நல்ல நிலைமையில இருந்தாலும் சரி, கெட்ட நிலைமையில இருந்தாலும் சரி, என்ன தான் அம்மான்னு கூப்பிடுவான். ஆனால் நீ ஒரே நிமிஷத்தில் என்னை உதறி தள்ளிட்டு இந்த தாட்சாயணி பின்னாடி ஓடி வந்துட்ட. உனக்கும் கௌதமுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதை விட்டுட்டு கௌதமையும் உன்னையும் கம்பேர் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்ல, உன்னை கடத்தினது சரிதாம்மா, கரெக்டான இதுதான் பண்ணியிருக்காங்க. உன்னை கடத்தினால எனக்கு கோவமே வரல தெரியுமா? ஏன் தெரியுமா? இப்போ வரையும் அந்த கௌதமை தான் உன் புள்ள நினச்சிட்டு இருக்கேன். நீ என்ன புள்ளன்னு நினச்சிருந்தேன்னா இந்த நிமிஷம் உன்னை அவங்க கடத்த விட்டுருக்க மாட்டேன். நான் உனக்கு எப்படியாச்சும் பாடுபட்டு காப்பாற்றிருப்பேன். ஆனால் அந்த கௌதம் இப்போ வரையும் உன்னை எங்கே இருக்குன்னு கூட கண்டுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, கௌதம் என்னை தேடிட்டு இருப்பான்டா, கண்டிப்பாக தேடிட்டு இருப்பான். கௌதம் மட்டும் இல்லை, இலக்கியாவும் தேடிட்டு இருப்பான். ஆனால் இந்த அஞ்சலியும் நீயும் இப்படி கை கொட்டி சிரிச்சிட்டு இருக்கீங்க என்னை கடத்தினவங்க முன்னாடி. அவங்களுக்கும் வித்தியாசம் இல்லை அப்படின்னு சொல்ல, நீ ஓவராக பேசுகிற, உன் வாயில் பிளாஸ்டரை வச்சு அடைச்சாதான் உன் வாய் அடங்கும். இந்த வாயை வச்சு தான் என்கிட்ட செம்மையாக வாங்கி கட்டிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாயை அடைச்சி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் மல்லி இலக்கிய சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.